திருநெல்வேலியில துணைவியாரோட விநாயகர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் நம்புவீங்களா? என்னடா இது ஒரு புது கதையா இருக்கு. விநாயக பெருமானுக்கு எங்கடா துணைவியாரெல்லாம் உண்டு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா குளத்தங்கரையில தாயை போல மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டே இருக்காரு. அவர் எப்போதுமே பிரம்மச்சாரி தானே, அவருக்கு எங்க துணைவியார் இருக்கு, இது என்ன புது கதையா சொல்றீங்களே அப்படின்னு பார்த்து நீங்க கேட்கலாம். ஆனா அவருக்கு வந்து 2 மனைவியரோட ஒரு இடம், ஒரு இடத்துல ஒரு வழிபாடு நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்பித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டா தாமிரபரணி தோன்றக்கூடிய இடத்துல பாடதீர்த்தம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் அந்த சித்தி புத்தி விநாயகர் அப்படிங்கக்கூடிய விநாயகர் இருக்கிறார். இவங்க படகோட்டியா போகக்கூடியவங்க அதை குலதெய்வமா வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ படகோட்டம்லாம் இல்லை. அதாவது பாடதீர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி தோன்றி பூங்குளத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகைகளுக்கு இடையே சூரிய ஒளியே படாம ஓடி வந்து மூலிகை நிறைந்த ஒரு தண்ணீராக பானதீர்த்தம் விழுது. இங்க பார்த்து நம்ம குளிச்சோம் அப்படின்னு சொன்னா நாள்பட்ட நோய்கள்லாம் தீரும். அதோட மட்டும் இல்லாம தசரதனுக்கே இங்கதான் ராமர் திருதி செஞ்சார் அப்படிங்கக்கூடிய புராண வரலாறுலாம் இங்க இருக்கு. இப்ப நீங்க பானதீர்த்தத்துக்கு போக முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பாபநாசம் மேலணையில இருந்து படகு மூலமா பயணிகள் போய் இங்க குளிச்சுட்டு வருவாங்க. இப்போ வந்து அது நிறுத்தப்பட்டு விட்டது. இப்ப நீங்க அந்த பாடத்திருத்தத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரோஜா படத்துல கதாநாயகி வந்து சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுல தான் நீங்க இந்த பாடத்திருத்தத்தை பார்த்துக்கலாம். இப்போ கூட நீங்க பார்த்துக்கலாம். அந்த அருமையான அழகான அந்த பாடத்திருத்தம் பக்கத்துல தான் இந்த சித்தி புத்தி விநாயகர் இருக்கிறார். அது என்ன சித்தி புத்தி விநாயகர்? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் முருகனுக்கு வந்து 2 மனைவி. இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவானையும் வள்ளியும் இருக்கிறாங்க. ஆனா வடக்க பாத்தீங்க அப்படின்னா முருகன் வந்து பிரம்மச்சாரி. அவர் வந்து ஆண்டியா தாங்க இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தென்னகத்துல வந்து பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய நம்ம பிள்ளையாருக்கு வடபக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க சித்தி புத்தி அப்படிங்கக்கூடிய 2 மனைவியா இருக்கார். இது என்ன விசேஷம்? சித்தி அப்படிங்கிறதுனா அது ஒரு வெற்றியை குறிக்கும். புத்தி அப்படின்னு சொன்னா அது ஞானத்தை குறிக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து ஞானமும் வெற்றியும் கிடைத்தால் அவனுக்கு லாபம் கிடைக்கும். லாபம் அப்படிங்கிறது வந்து பிள்ளையாருடைய குழந்தை. அப்போ அந்த சித்தியும் புத்தியும் சேர்ந்தால் விநாயகருக்கு எப்படி லாபம் கிடைக்கிறதோ அதே மாதிரி நமக்கு ஞானமும் வெற்றியும் கிடைத்தால் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதை உணர்த்தும் விதமாக தான் இங்க சித்தி புத்தி விநாயகர் வந்து இங்க இருக்கிறார். ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளையாரை மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாத்துடையும் எல்லா இதையும் சேர்த்துக்கலாம். திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா டெப்போ பக்கத்துல பேருந்து பக்கத்துல டெப்போ பக்கத்துல பாத்தீங்கன்னா பேருந்து விநாயகர்னு இருப்பாரு. அதே மாதிரி கனிடக்குறிச்சியில போனீங்க அங்க இனத்தை முடிப்பவன் பிள்ளையார் பிள்ளையாருன்னு சொல்லி இருப்பாரு. அதே மாதிரி இந்த பிள்ளையாருக்கு பேரை வந்து எதோட கூட சேர்த்துக்கலாம். இந்த முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.